எல்லாத்துக்கும் எஸ்ன்னு தலையாட்டுறதை நிறுத்திடுங்க. அந்த நோ சொல்ல பழகுங்க. அந்த நோ சொல்ல பழகினீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய தனித்தன்மை என்னன்றது உங்களுக்கும் புரியும், உங்களை சுற்றி இருக்கிற மற்றவங்களுக்கும் புரியும். எல்லாரும் யார் என்ன சொன்னாலும், உங்கள் அம்மா கேட்டாக்க, உங்கள் ஹஸ்பண்ட் கேட்டாக்க, இல்லை உங்கள் பசங்க கேட்டாக்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேட்டாக்க, யார் என்ன கேட்டாலும் உங்களுக்கு டைம் இருக்கா, உங்களுக்கு அதுக்கான உடம்பு தெம்பு இருக்கா? நான் பல தடவை இதை சொல்லியிருக்கேன் பல வீடியோஸில். அதுக்கான நேரம் இருக்கா? இது எதையுமே யோசிக்காம எஸ்ன்னு தலையாட்டிட்டு அதுக்கப்புறமா அதை முடிக்க முடியலன்னா அவங்க உங்களை ஒரு விரோதி மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுக்க முயற்சி பண்ணினீங்க. சில நேரத்தில் ஜெயிக்கும், சில நேரத்தில் டிலே ஆகும். உடனே ஐயோ நீ இதை அப்பவே நீ சொல்லியிருந்தா அதை நான் வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துருப்பேனே அப்படின்னு போயிது உங்களுக்குள்ள அது எவ்வளோ மன வருத்தத்தை கொடுக்கும். ஸோ நோ சொல்ல பழகுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னாக்க உங்களுடைய ஐடென்டிட்டி, தனித்தன்மை